வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமை பேரும் என்ற தலைப்பின் கீழ் மதமும் நோக்கமும் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 3. மதம் என்பது மக்களிடம் இறை உணர்வை ஏற்படுத்தி அவர்கள் தவறு செய்யாமலும் துன்பம் கொடுக்காமலும் பாதுகாக்கும் பொருட்டு பேரறிஞர்கள் பொதுவாக மனித குலத்திற்கு காட்டியுள்ள வாழ்க்கை நெறியே மதம் என்பதாகும். மனித குலத்திற்கு வாழ வழிகாட்டியாக அமைந்த ஒரு வழி இதுவாகும். மதம் என்ற சொல்லின் பொருள் மதம் என்ற சொல்லின் பொருள் கொள்கை என்பதே ஆகும். மதம் என்றாலும் சமயம் என்றாலும் ஒரே பொருளை குறிக்கிறது. சமயம் என்பதன் கருத்து சமயம் என்பதன் கருத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு வாழ்க்கை நெறி என்பதாகும். வாழ்க்கை உரிமையில் நிறை உணர்வு சமயமாகும். அதாவது உலகில் வாழ்கின்ற எல்லோரும் சமம் என்ற எண்ணத்தை வைத்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற நெறியை சமய நெறி ஆனது. சமம் ப்ளஸ் இயம் சமயம் ஆகும். இயற்கை தத்துவத்தை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? எல்லா மூலப்பொருட்களும் இயற்கையின் பரிணாம நியதியினால் உற்பத்தியாகின்றன. இயற்கையை வாழ்க்கை பொருட்களாகவும் அப்பொருட்களை துன்பம் தராத முறையில் அளவு முறை தேர்ந்த அறிவோடு அனுபவிக்கவும் இயற்கை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இறை வழிபாடு என்பது இயற்கை தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதன் இயற்கை நியதிக்கு முரண்படாது வாழும் அறிவு சார்ந்த தூய நெறிய இறை வழிபாடு. எல்லா மதங்களின் உட்கருத்து இறை வழிபாடு அறநெறி என்ற இரண்டு கருத்துக்கள் தான் எல்லா மதங்களுக்கும் பொதுவான அடிப்படை நோக்கங்களாக இருக்கிறது. அறநெறி என்பது சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் என்பது அறநெறி ஆகும். இறை உணர்வு என்பது இயற்கையை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் என்பது இறை உணர்வு. அறிவு நிலைப்படிகள் எத்தனை? அவை அறிவு நிலைப்படிகள் 3. நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு. நம்பிக்கை என்பது இது பக்தி வழி. பெரியோர்கள் சொற்படி நடப்பதே பக்தி வழி. வயதில் குறைந்த குழந்தைகளும் அறிவு நிலை உயராதவர்களும் பக்தி வழியில் இறைநிலை உணர்ந்தவர்களின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் காட்டும் வாழ்க்கை நெறியில் வாழத் தொடங்குவதேயாகும். இது பக்தி யோகம் எனப்படுகிறது. விளக்கம் என்பது இது ஞான வழி. சிந்திக்கும் திறன் பெற்றவுடன் இறைநிலையை பற்றி தெளிவாக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்து தரும் விளக்க வழி என்பது ஆகும். முழுமை பேறு என்பது இது ஞான வழியின் முடிவான படியாகும். தெரிந்த விளக்கத்தோடு அகத்தவ பயிற்சி செய்து மேலும் அறிவில் மேன்மை பெற்று முழுமை அடைவது முழுமை பேறு ஆகும். அகத்தாய்வு செய்து அறநெறியில் நிற்பதுவே ஆகும். ஒழுக்கம் என்பது எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருப்பதே ஒழுக்கம் ஆகும். அறநெறிகள் எத்தனை? அவை 3 ஆகும். ஒழுக்கம், கடமை, ஈகை. கடமை என்பது ஒவ்வொரு மனிதனும் உலக சமுதாயத்தின் நன்மைக்கே தனது உழைப்பையும் அறிவின் திறனையும் அர்ப்பணித்து வாழ வேண்டியது அவர்களின் இன்றியமையாத கடமையாகும். கடன் ப்ளஸ் மை. சமுதாயத்திற்கு நாம் பட்ட கடனை திருப்பித் தருவதே கடமையாகும். ஈகை என்பது பிறர் துன்பத்தை போக்குவது ஈகையாகும். தன் உழைப்பால் பெற்ற செல்வத்தை கொண்டு பிறருக்கு ஈகையை ஆற்ற வேண்டும். கைப்பொருள் ஏதும் இல்லாதவர் உடலாற்றலை கொண்டு உதவலாம். அறிவை கொண்டு வாழ்த்துவதும் ஈகையே ஆகும். மெய்ஞானம், விஞ்ஞானம், இறைஞானம் என்பது விண்ணையும் விண்ணிற்கு முன்னிலையாக இருக்கின்ற இறை துகளையும் சுத்த வெளியையும் பற்றி அறிந்து கொள்வது மெய்ஞானம். விண்ணை பற்றியும் விண் துகள்களின் கூட்டால் தோன்றிய பிரபஞ்சத்தையும் உயிரினங்களையும் அறிந்து கொள்வது விஞ்ஞானம். இறைநிலை முதற்கொண்டு மனித மனம் வரை அனைத்தையும் இணைத்து அறிந்து கொள்வதே இறை விஞ்ஞானம். இங்கு மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்து அறிந்து கொள்வதால் இதை இறை விஞ்ஞானம் என்று கூறுகிறோம். இயற்கையின் அமைப்பு அல்லது இயக்க ஒழுங்கு எத்தனை வகைப்படும்? இயற்கையின் அமைப்பு அல்லது இயக்க ஒழுங்கு 4 வகைப்படும். ஒன்று இருப்பு நிலை, அதாவது ட்ருத். இது சுத்தவெளி. ஆற்றல் நிலை, எனர்ஜி இறை துகள்களும் விண்ணும். தோற்ற நிலை, அதாவது மாஸ், உயிரற்ற பொருட்கள். உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், உயிரினங்கள். வேதாத்திரிய கருத்தின்படி
ஆன்மீக நாட்டம் உடைய தலைவர்கள், சமுதாய நல சேவையில் ஆர்வமுடைய அறிஞர்கள் ஆகிய அனைவரும் ஒன்று கூடி மதத் தலைவர்கள் மகாநாடு ஒன்று நடத்த வேண்டும். அதில் அனைவரின் சிந்தனைக்காக 2 கேள்விகளை முன்வைக்க வேண்டும். அந்த கேள்விகள் யாவை? தெய்வம் என்பது ஒன்றா அல்லது பலவா? இரண்டாவது கேள்வி மனித குலத்திற்கு தெய்வம் ஒன்றுதான் என்றால் இன்று நாம் காணும் பிரபஞ்சத்தில் எந்த பேராற்றலை தெய்வம் என்று கொண்டு உணர்ந்து தெளிந்து அறிவில் முழுமை பெறுவது? இவ்விரண்டு வினாக்களுக்கும் விடை காண்பதற்கு அறிஞர்கள் முன்வர வேண்டும். இறைநிலையின் வேறு பல பெயர்கள்: சுத்தவெளி, வெட்டவெளி, இறைவெளி, பிரம்மம், ஆதி, அனாதி, மெய்ப்பொருள், பரம்பொருள், சிவம், சக்தி, கடவுள் என்று இந்து மதமும், அல்லாஹ் என்று இஸ்லாமும், பரமபிதா என்று கிறிஸ்தவமும் வழங்கி வருகின்றன. எண்ணில் அடங்காத கடவுள்கள் உள்ளதாக கருதும் வழக்கம் எப்படி வந்தது? உலகிலுள்ள மக்களெல்லாம் முற்காலத்தில் சிறு சிறு பிரிவுகளாக வாழ்ந்தார்கள். அவர்கள் பேசிய மொழிகளும் வேறுபட்டிருந்தன. மெய்ப்பொருளான கடவுள் என்ற ஒரே கருத்துக்கு அவர்கள் பயன்படுத்திய மொழியில் சொற்கள் வேறுபட்டன. அந்த சொற்களின் வேறுபாட்டை கொண்டு கடவுள்கள் தனித்தனி எனவும் எண்ணிலடங்காத கடவுள்கள் உள்ளதாகவும் கருதும் வழக்கமும் வந்துவிட்டது. சிந்தனை என்பது இயற்கையை நுணுகி அணுகி அதன் அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய திறன், ஆர்வம், செயல், இவைதான் சிந்தனை. இயற்கை என்ற வார்த்தையின் பொருள் சுத்தவெளி, விண் கூட்டாலான பிரபஞ்சம், அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய உயிர்கள் ஆகிய 4 நிலைகளும் சேர்ந்ததே இயற்கையாகும். பேரறிவு மற்றும் சிற்றறிவு என்பது சுத்தவெளியின் பேரறிவு மனிதனிடம் சிற்றறிவாகவும் மனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது சுத்தவெளிதான் பேரறிவு, மனிதனிடம் உள்ள மனம் சிற்றறிவு ஆகும். இப்பிரபஞ்சத்தை ஒழுங்காக இயக்கி கொண்டிருப்பது யார்? அது எந்த ஆற்றல்? இப்பிரபஞ்சத்தையும் உயிரினங்களையும் ஒழுங்காக இயக்கி கொண்டிருப்பது சுத்தவெளி எனும் இறைநிலையே ஆகும். இதுவே பேராற்றல் என்பதே ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.